எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய கோவில் திருவாய்மொழி, அவரோட திருவாய்மொழியில முதல் 10, முதல் 100ல் முதல் 10ல் 4வது பாட்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 4வது பாட்டுன்னு அர்த்தம். கோவில் திருவாய்மொழி அவரோட பாட்டில் முதல் 100ல் முதல் 10ல் 4வது பாட்டு. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. நாம் அவன் இவன் உவன், அவள் இவள் உவளவள், நாம் அவர் இவருவர், அது விது உதுவது, வீமவை ஆயவை, வீமவை இவை இவை, அவை நலம் தீங்கவை, ஆமவை ஆயவை, ஆய நின்றவரவரே. நாமவர் இவனுவன், அவள் இவள் உவளவள், நாமவர் இவருவர், அது விது உதுவது, வீமவை ஆயவை, அவை நலம் தீங்கவை, ஆமவை ஆயவை, ஆய நின்றனரே. இது பாட்டு. இந்த பாட்டோட அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இதை பிரிச்சுக்கணும், நிறைய பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். நாம் அவன் இவன் உவன், நாம் அவன் இவன் உவன் இருக்கும், அப்படியே மொத்தமாக எழுதியிருக்கும். நாம் அவன் இவன் உவன். அதே மாதிரி அவள் இவள் உவளவள் அப்படின்னு இருக்கும். அவள் இவள் உவள் எவள் அப்படி எடுத்துக்கணும். அடுத்து நாம் அவர் இவர், நாம் அவர் இவர் உவர் அப்படி எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அது இது உதுவெது, அது இது புது வெது, அது விது உதுவெதுன்னு இருக்கும். அதில் புரியாது எழுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன புது வார்த்தையாக இருக்கேன்னு இருக்கும் உங்களுக்கு. அதை பிரிச்சிங்கன்னா அப்படியே புரியும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீமவை இவை இவை, வீமவை இவை இவை, வீமவை இவை இவை, அதான் வீம் அதை வந்து அப்படியே நம்ம பிரித்து எடுத்துக்கணும். வீமவை இவை இவைன்றத வீம் அவை இவை உவை அவை அப்படி எடுத்துக்கணும். வீமவை இவை இவை, அவை நலம் தீங்கவை, அவை நலம் தீங்கவை, ஆமவை ஆயவை, ஆமவை ஆயவை, ஆய் நின்றவரே. ஆம் அவை ஆய் அவை, ஆய் நின்றவரே, நின்றவர் அவரே, நின்றவர் அவரேன்னு இருக்கும். நின்றவர், நின்று அவர் அவரே, நின்றவர் அவரே அப்படி சொல்லும்போது இதுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நாம் அவன் இவன் உவன், இந்த இடத்துல ஆண்பாலை குறிக்கிறது, ஆண்களை சொல்கிறான். நாம் அவன் இவன் உவன். உவன்றது என்னன்னா, அவன்றது தூரம் இருக்கவாளை சொல்றது, இவன்றது பக்கத்தில் இருக்கவாளை சொல்றது, உவன்றது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கவாளை சொல்றது. ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு தூரமும் இல்லாத பக்கத்துலையும் இல்லாத ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கா இல்லையா, அவளை சொல்றது. அதுதான் நாம் அவன் இவன் உவன். உவன்னா அது அதான் இந்திரன் பிரம்மனுடைய ஈசன் இமயவர் எல்லாம் பார்க்க. இந்திரன் பிரம்மனுடைய ஈசன் இமயவர் எல்லாம் மறைந்து உவராய் வந்து நின்றார். பார்த்தீங்க, மறைந்து உவராய்னா கொஞ்சம் தூரம் இல்லாத கிட்டே இல்லாத ஈசன் பிரம்மன் எல்லாம் வந்திருக்கலாம். அந்த இதில் வரும் நீராட்ட பாடல்ல, இந்திரன் பிரம்மனுடைய ஈசன் இமயவர் எல்லாம் மறைந்து உவராய் வந்து நின்றார். உவராய்னா ஒளிஞ்சு, அதாவது தூரமும் இல்லாத கிட்டவும் இல்லாத நடுவில் ஒரு தூரத்தில், கொஞ்சம் தூரத்தில் வேணும்னா ஓடி வந்துடலான்ற மாதிரி இருக்கு பாருங்க. கூப்பிட்டா போயிடலாம் ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க, அந்த டிஸ்டன்ஸு. அதுதான் நாம் அவன் இவன் உவன். இந்த மாதிரி எல்லா இடத்துல எல்லா அனைத்து ஆண்பால் பொருட்கள்லையும், ஆண்பால் எல்லாத்துலேயும் நாம் அவள் இவள் உவள், நாம் அவள் இவள் உவள். நான் அது மாதிரி பெண்பால்ல தூரத்தை நடுவில் பக்கத்தில் இருக்க பொருட்களிலும், பெண்பால் பொருட்களிலும், பெண்பால்னா ஜீவாத்மாக்கள்ல ஆண்பால் பெண்பால் ஆகிய இருவரிலும் நாம் அவர் இவருவர். இது வந்து பலவெண்பாலும் எடுத்துக்கலாம், மரியாதைக்குரிய கௌரவமானவர்களை சொல்றதாகவும் எடுத்துக்கலாம். நாம் அவர் இவருவர். தூரத்தில் நடுவில் பக்கத்தில் இருக்கிற கௌரவமானவர்கள் எடுத்துடும் அப்படி எடுத்துக்கலாம். நாம் அவர் இவருவர், அது இது உதுவெது. தூரத்தில் நடுவில் பக்கத்தில் இருக்க எதில் இருந்தாலும், எது எவர்ன்று வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், அப்படி ஆண்பாலில் யாராக இருந்தாலும், பெண்பாலில் எவள்னு வந்தது இல்லையா, எவள்ன்றது வந்து யாராக இருந்தாலும், அவன் எவளாக இருந்தாலும் மரியாதை இல்லாத சொல்லக்கூடாது, யாராக இருந்தாலும் அதுதான். அது இது உதுவெது, வீம் அவை இவை உவை அவை,
வீம் அவைனா, வீம்னா கெட்டு போறது, நசித்து போகும். அவை தூரத்தில் இருக்க பொருள், இவை பக்கத்தில் இருக்க பொருள். கெட்டு போகக்கூடிய தூரத்துல, பக்கத்துல, நடுவுல இருக்க பொருள். நடுவுல இருக்க பொருட்கள் எல்லாத்துலயும் பெருமாள் இருக்காரா, அது சொல்ற. இவை உவை அவை தூரத்தில் நடுவில், தூரத்தில் அருகில் நடுவில் இருக்கும் பல பொருட்கள், பலவிதமான பலவின்பால் பொருட்களிலும், அதாவது இப்போ எல்லா பொருளையுமே அகிரணை பொருட்கள் எல்லாமே. வீமவை ஆயவை, அப்புறம் என்ன, அவை நலம் தீங்கவை. அவை நலம் தீங்கவைன்றது என்னன்னா, எது நமக்கு அந்த பொருள்கள்லயே எது நம்மளுக்கு நல்லது செய்யும், கெட்டது செய்யும். அவை நலம் தீங்கவை, அந்த பொருட்களையே நல்லது செய்யற பொருளையும் கெட்டது செய்யற பொருளையும் அதையும் விட்டுறல, அதையும் அவை நலம் தீங்க அதுலயும் இருக்கான பெருமாள். ஆமவை ஆயவை. ஆம் அவை ஆய் அவைனா, ஆய்ன்றது இறந்த காலம், ஆம்ன்றது வந்து பாஸ்ட். ஆய் ஆய் நின்ற ஆய் தான் பாஸ்ட், ஆம்னா ஃபியூச்சர், அவைன்னு பார்த்தீங்களா அது ப்ரெசன்ட். ஆம் அவை ஆய் அவை. ஆம் அவை எதிர்கால, இறந்த கால, நிகழ்கால பொருட்களும் அந்த காலங்கள்லையும் எல்லா காலையும் ஆய் நின்று அவரே. அப்படி இருக்கின்ற இறைவனை ஆய் நின்றவர் அவரே. அவரவர் இறைவர்களை, அவரவர் தெய்வத்தை சொல்றார் அந்த இடத்துல. ஆய் நின்றவர் அவரே, அவரவர் தெய்வங்களை, அந்த மாதிரி உருவாகி இருக்கின்ற அவரவர் தெய்வங்களை ரொம்ப வணங்கணும் அப்படின்னு சொல்றதா அர்த்தம். இதுல வந்து என்னன்னா, நீங்க இதுல கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டோட கன்க்ளூஷன் நாமவன் இவன் உவன்றது வந்து நமக்கு தெரியாத விஷயம். இதெல்லாம் நீங்க பேப்பர் பேரா வச்சுட்டு தமிழ் அர்த்தம் நோட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல தமிழுக்கு அர்த்தம் புரியும். அதை பண்ணீங்கனாலே போறோம். நாமவன் இவன், அதான் உவன்றது வந்து நமக்கு தெரியாத விஷயம். உவன்றது தூரத்தில் இருக்குவா. உவல் அதே மாதிரி எல்லாத்துலேயும் வருது பாருங்க, நாலு எல்லாத்துலேயும் வரும் உவன்றது. உவன், உவல், உவர், உது, உவை, அது மாதிரி வரும். அது மாதிரி உவைன்னு வந்ததுன்னா நடுவில் இருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாம் அந்தந்த ஆண்பால், பெண்பால், பலவின்பால், கௌரவமானவர்களது, அகிரிணை எல்லாத்துலேயுமே இருக்காராம். ஆண்பாலிலும், எல்லா ஆண்பாலிலும், எல்லா பெண்பாலிலும், எல்லா கௌரவமான பொருள்கள் மனிதர்களிடத்திலும், எல்லா அது இது உதுவது எல்லா அகிரிணை பொருட்களிலும், எல்லா அகிரிணை பொருட்கள் சேர்ந்த கூட்டு சேர்ந்த எல்லா அகிரிணை பொருட்களிலும், அதான் பலவின்பால். அவை அவை நலம் தீங்கவை, நல்லது கொடுக்கறதையும் கெட்டது கொடுக்கறதுலையும், ஆமவை அதுல எல்லாமும் ஆய் நின்றவரே, அது எல்லா பொருள்களையும் இருக்கக்கூடிய இறைவனை நாம் வணங்குவோம் அப்படின்றதாக அர்த்தம். நாளைக்கு அடுத்த பாடலில் பார்ப்போம். தேங்க்யூ.